ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா மாலைபட்சம் நோ ஆனியன் நோ கார்லிக் சமையல் தான் பார்க்க போகிறோம். அதில் ஏற்கனவே கொஞ்சம் குழம்பு வெரைட்டிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னும் சில குழம்பு வெரைட்டிஸ் இப்போ பார்க்கலாம். ஓம குழம்பு, அதுக்கு பொடி பண்ணி வச்சுக்கலாம். முதல்ல 3/4 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி, மிளகா வத்தல் 6 மிளகா வத்தல் எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் ஓமம். ட்ரை ரோஸ்ட்டாக எண்ணெய் விடாமல் லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுக்கணும். இதை கொஞ்சம் நிறையவாக பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வறுந்துருக்கு. கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் ஃபைன் பவுடராக பொடிச்சிட்டு வரலாம், இல்லை தண்ணி விட்டு கூட அரைச்சிக்கலாம், உங்கள் இஷ்டம். வறுத்ததெல்லாம் போட்டு பொடிச்சின்னு வந்துட்டேன். நல்லா கம்மன்னு வாசனை வருது, ஓமமும் மிளகுமும். இப்போ குழம்பு பண்ணலாம். 1/2 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் தான் வாசனையாக இருக்கும் வத்த குழம்புக்கெல்லாமே. 1/2 டீஸ்பூன் கடுகு, 4 கருவேப்பிலை, ஒரு மிளகாத்தல் கிள்ளி போட்டிருக்கேன், 1/2 டீஸ்பூன் ஓமம் கொஞ்சம் வச்சு அரைச்சிருக்கோம், கொஞ்சம் இதில் போடுறோம். பெருங்காயம், பொடித்த பொடியை இதில் போட்டுடலாம். தண்ணி விட்டும் அரைக்கலாம், ஆனால் இந்த மாதிரி போடும்போது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் குழம்பு. அதனால் டைரெக்டாக எண்ணெயில் ஒரு தடவை ரோஸ்ட் பண்ணுறதே நல்லாயிருக்கும். இந்த பொடியை எண்ணெயில் நல்லா பரட்டிக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவு புளியை கரைச்சி வச்சுருந்தேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கணும். அது கொதிச்சு கொஞ்சம் வற்றும்போது திக்காய்க்கும். உப்பு சேர்த்துக்கலாம். ஓமம் மிளகுலாம் போட்டுக்கிறதுனால இதில் ஒரு விறுவிறுப்பு இருக்கும். அதுக்கு ஒரு துண்டு வெல்லம். இது ஆப்ஷனல் தான், பட் இது போடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 5 நிமிஷத்தில் ஆகிடும் அந்த குழம்பு. அருமையான ஓம வத்த குழம்பு ரெடி. இதோட சுட்டப்பலாம் வடாம் அந்த மாதிரிலாம் பொரிச்சு வச்சுன்னு சாப்பிட்டாலே போதும். தேங்காய் போட்ட கறி பொரிச்ச கூட்டோட சாப்பிட்றது இன்னும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாகற்காய் பிட்லா, அதுவும் கசக்காமல் எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா? ஒரு பெரிய பாகற்காயை நல்லா அலம்பிட்டு கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். இது சாதம் வைக்கிறதுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அந்த அரிசியில் தண்ணி விட்டு களைஞ்சிட்டு இந்த தண்ணியை நறுக்கி வச்சுக்கிற பாகற்காயில் விட்டு குறைஞ்சது 1/2 மணி நேரம் ஊற விட்டானாக்கா அதோட கசப்பெல்லாம் போயிடும். இது ஊறட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். பிட்லாக்கு வறுக்க 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூனில் வெந்தயம் போட்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, காரத்துக்கு தேவையான மிளகாத்தல் சேர்த்துக்கலாம். நான் இப்போது 6 சேர்த்துருக்கேன், நீங்கள் உங்களுக்கு தன்னை பார்த்து வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனியா. கடலைப்பருப்பு லைட்டாக சிவந்தாச்சு. கூட 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல். தேங்காய் துருவல் போட்டு ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். 2 ஆறுக்கு கருவேப்பிலை. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சூடு ஆறட்டும், அப்புறம் அரைக்கலாம். பேனில் 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இந்த பாகற்காய் அரிசி களைஞ்ச தண்ணியில் போட்டுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை எடுத்துட்டு இதில் போட்டுக்கலாம். இதில் வதக்கிக்கலாம். வதங்கிறதுக்குள்ளால் இதை அரைச்சின்னு வரலாம். ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கரப்பாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாதிரி கரப்பாக அரைச்சி வந்துருக்கேன். இது சின்ன எலுமிச்சங்காய் அளவு புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கியாச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இருக்கிற புளி தண்ணியை இந்த பாகற்காயில் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். பாகற்காய் வேகிற வரைக்கும் பேன்லேருந்து பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது தேவையான உப்பு சேர்த்துடலாம். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம்னா அரைக்கிறதோட சேர்த்தே வறுத்துக்கலாம். இது வேர்க்கடலை குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் சன்னாவும் சேர்த்துக்கலாம். நல்லா வெந்தாச்சு பாகற்காய். இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை சேர்த்துடலாம். தேங்காய் விழுதை சேர்த்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. குழம்பு கரண்டியால் 2 கரண்டி பருப்பு குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன். மஞ்சப்பொடி சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேன். இதையும் இதில் விட்டுடலாம். ரொம்ப மையாக மசிக்க வேண்டாம். அதை
கொஞ்சம் பருப்பு இலையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மிக்ஸி அலம்பி சேர்த்துக்கிறேன். லைட்டாக கொதிக்கணும், ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். பாகற்காய் பிட்லாங்கிறதுனால ஒரு சின்ன பீஸு வெல்லம் போட்டுக்கலாம். பாகற்காய் பிட்லாக்கு வெல்லம் போட்டால் அந்த டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும், நல்லா எடுத்து கொடுக்கும். நல்லா கொதிச்சாச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பிட்லாக்கு தாளிச்சு போடுறதுக்கு 1.5 டீஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் விட்டுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல், இதோட 4 கருவேப்பிலையும் சேர்த்து தேங்காய் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். இந்த மாதிரி போடும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும். தேங்காய் கோல்டன் ப்ரௌன் ஆயாச்சு. இதை இந்த பிட்லாவில் சேர்த்துடலாம். பிட்லா ரெடி. கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி, பிட்லா சொல்லிட்டு பாருங்க. இது கூட காரக்கறி, தேங்காய் போட்ட கறி எல்லாத்தையும் வச்சுன்னு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரியே தக்காளி காயிலையும் பிட்லா பண்ணலாம், ரொம்ப சூப்பராக. அடுத்தது பாலக்காடு ஸ்டைல் புளிங்கரின்னு சொல்கிற குழம்பு, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு மஞ்சள் பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய், ஒரு கேரட்டு, இதை எல்லாத்தையுமே இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். இது நீங்கள் வெண்டைக்காய் கூட இதில் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். அதில் இந்த காய்கறியை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டு பாதி வேகட்டும், அப்புறம் புளி தண்ணி விட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு வறுத்து பொடிச்சுக்கணும். அதுக்கு 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணி இதில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு பச்சரிசி சேர்த்துக்கிறேன். இதுதான் இதோட திக்கனிங் ஏஜென்ட்டு. இந்த குழம்புக்கு பருப்பெல்லாம் கிடையாது. இது கூடவே காரத்துக்கு 6 மிளகாத்தல் சேர்த்துக்கிறேன். இப்போ அரிசி நல்ல பொன் கலருக்கு வறுபடணும். அந்த அளவுக்கு இதை கைவிடாமல் கிண்டி வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டாச்சு. இந்த சமயத்தில் 2 டீஸ்பூன் அளவு தனியா சேர்த்துக்கிறேன். தனியா சேர்த்து ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். லேசாக 2 தடவை பரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடு ஆறுனதும் இதை பொடியாக பொடிச்சுக்கணும். குழம்பு தான் கொதிக்க விட்டுருந்தது, பாதி வெந்தாச்சு. இப்போ ஒரு பஜ்ஜி மிளகாவை நறுக்கி சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கும் போது வாசனையாக இருக்கும். இதையும் கலந்து விட்டு ஒரு கொதி விட்டுக்கலாம். நான் ஓரளவு வெந்தாச்சு. இப்போது ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சங்காய் அளவு புளியை 1.5 டம்ளர் தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்ல பச்சை புளி வாசனை போக கொதிக்க விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் பெருங்காய பொடியும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்க்கறதா இருந்தால் வறுக்கிற சாமானோட சேர்த்தே வறுத்து பொடிச்சும் போடலாம். இது கொதிக்கட்டும். புளிங்கரிக்கு வறுத்தது சூடாரி மிக்சியில் சேர்த்துட்டேன். இதை பவுடராக பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்க. இந்த மாதிரி பவுடராக பண்ணியிருக்கேன். இதை ஒரு பவுலில் சேர்த்து 1/2 டம்ளர் தண்ணி விட்டு இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பொடியாகவும் போடலாம். அப்போ இது கட்டி கட்டியாக இருக்கும். இந்த மாதிரி கரைச்சி விடும்போது கட்டியே இல்லாமல் ஜோராக வரும். பச்சை புளி வாசனை போக நல்லா கொதிச்சாச்சு. காயெல்லாம் வெந்தாச்சு. இப்போது கரைச்சி வச்சுக்கிற இந்த பொடியை இதில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே மிக்சியில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இந்த கொதிச்சுட்டு இருக்கிற குழம்புல கலந்து ஒரு கொதி விட்டால் போகிறோம். தேங்காய் அரைச்சி விட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். சூப்பராக ரெடி ஆகிடும். ரொம்ப ஜோராக இருக்கும் இந்த குழம்போட டேஸ்ட்டு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இதுக்கு கண்டிப்பாக வெல்லம் சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு கொதி வந்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு 1/2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் கடுகு கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இந்த தாளிதத்தை இந்த குழம்புல சேர்த்துடலாம். அருமையான பாலக்காடு புளிங்கரி ரெடி. சூப்பராக இருக்கும். இதுக்கு எல்லா விதமான காய்கறியும் தொட்டுட்டு சாப்பிட்லாம். ரொம்ப ஜோராக இருக்கும். தேங்காய் போட்ட கறி, காரம் போட்ட கறி, எது வேணால் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்லாம். அப்பளம் வடாமல் பொரிச்சு வச்சுட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான குழம்பு இது. மணத்தக்காளி கீரையில் மிளகு, இது ஒரு பெரிய கைப்பிடி அளவு மணத்தக்காளி கீரை. இந்த காயோடையே இருக்கும். காயெல்லாம் சேர்த்து கூட யூஸ் பண்ணலாம். இதை ரொம்ப பொடியாக நறுக்காமல் ஒரு 4ஆக கட் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப பொடியாக கட் பண்ணால் கசப்பு வரும். அதில் இந்த மாதிரி ஒரு கப்புக்கு பயத்தம்பருப்பு எடுத்து 2 தடவை களைஞ்சிட்டு மஞ்சப்பொடி சேர்த்து வேக விட்டுருக்கேன். இது கொஞ்சம் வேகட்டும். அதுக்குள்ளே கீரையை நறுக்கி சேர்த்துக்கலாம். பயத்தம்பருப்பு வெந்தாச்சு. வச்சுக்கிற இந்த மணத்தக்காளி கீரையை சேர்த்துடலாம். கட்டியாக பெருங்காயத்துண்டையும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம். கீரை பாதி வேகட்டும், அப்புறம் உப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இது கொதித்ததும் இதில் 1 டீஸ்பூன் அளவு மிளகு பொடி சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், கட்டை மிளகா பொடின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கட்டை மிளகா பொடி தான் சேர்த்துருக்கேன். இது சேர்ந்து நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும்.
பச்சை மிளகு வாசனை போக்கணும். இந்த மாதிரி கொதிக்கட்டும். கீரை சேர்க்கலாமான்னு சொல்லலாம். இது மணத்தக்காளி கீரை சேர்க்கலாம். ஏன்னா மணத்தக்காளி வத்தல் போட்டு வத்த குழம்பெல்லாம் வைப்போம் இல்லையா, அரைக்கீரை தான் சேர்க்க மாட்டோம். மிளகு பொடி வாசனை பச்சை வாசனை போயாச்சு. இப்போது இது 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். தக்காளியும் சேர்த்து தக்காளிலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிச்சாச்சு. ரொம்ப நீர்க்க இருக்குதுன்னு நினச்சி எல்லாம் 1 டீஸ்பூன் அரிசி மாவை கரைச்சி இதில் சேர்த்து கொதிக்க விடலாம். நான் அரிசி மாவெல்லாம் விடலை. ஆற இது கொஞ்சம் இறுகிக்கும், பருப்பு நிறைய போட்டிருக்கிறதுனால. இப்போ மிளகு விஷயம் ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது மிளகு விஷயத்துக்கு கொட்டிக்கலாம். இது நெய் விட்டுருக்கேன். நெய் உருக்கினதும் கடுகு ஜீரகம் சேர்த்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இந்த மிளகு சேர்த்துக்கலாம். நல்ல கமகமான ஜீரகம் பெருங்காயம் மிளகு வாசனையோட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது வத்த குழம்புக்கு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சூடு பண்ணி இதில் கடுகு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், மணத்தக்காளி வத்தல் சுண்டைக்காய் வத்தல் 2மே வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்தாச்சு. கட்டி பெருங்காயம் சேர்த்து கொஞ்சம் வறுத்துட்டோ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்து ஒரு பரட்டிட்டு ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளியை 2 டம்ளர் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சின்ன துண்டு வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நல்ல மணமாக இருக்கும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணால் கூட இது கல்சட்டியில் ஜோராக கொதிச்சுட்டே இருக்கும். இதுலேயே வத்திடும். மணக்க சூப்பரான வத்த குழம்பு ரெடி. சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு இந்த குழம்பு விட்டு பிசைஞ்சுட்டு தொட்டுக்க தேங்காய் போட்ட கறியோ கூட்டோ இல்லை உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டோ வச்சுட்டு சாப்பிடக்கூட சூப்பராக இருக்கும். அப்பளம் வடம் அதோட ஒரு தயிர் பச்சடி ஆஹா ஓஹோ தான். ட்ரை பண்ணி பாருங்கள். மோர் குழம்பு வைக்கிறதுக்கு 1/2 லிட்டர் தயிரை இந்த மாதிரி சிலிப்பி வச்சுருக்கேன். மிக்சியில் ஒரு சின்ன மூடி தேங்காய் துருவி சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தது. காரத்துக்கு 4 பச்சை மிளகாய், 1 மிளகாத்தூள், ஒரு சின்ன இஞ்சி துண்டு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம். இதை 3 அரைச்சாச்சு. இதை இந்த சிலிப்பி வச்சுருக்கிற தயிரோடு சேர்த்து மிக்சியில் 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி வர மாதிரி கொதிக்க விட்டுக்கலாம். 7 வெண்டைக்காய் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் நீளமாக. இதை வதக்கி தான் குழம்புல போட போகிறேன். 2 டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். இதில் இந்த வெண்டைக்காய் இந்த வெண்டைக்காய்க்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து நல்லா வதக்கிக்கலாம். மோர் குழம்பு இந்த மாதிரி ஃபுல்லாக ஓரத்துலேருந்து இந்த மாதிரி நுரைச்சிட்டு வருது பாருங்க. இப்போது மோர் குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. கொதிக்க வேண்டாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வதங்கியாச்சு. வதங்கின வெண்டைக்காயை மோர் குழம்பு சேர்த்துக்கலாம். மோர் குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் இதில் கடுகு, 2 வெந்தயம், மிளகாய் வத்தல், கருவேப்பிலை சேர்த்து இந்த தாளிதத்தை குழம்புல சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு உப்பு சேர்க்கலை. இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டால் நம்ம அருமையான மோர் குழம்பு ரெடி. வெண்டைக்காய் மோர் குழம்பு. வெண்டைக்காய்க்கு பதில் வெள்ளை பூசணிக்காய் சேர்த்தும் பண்ணலாம். கொஞ்சம் புளிப்பாக உள்ள மோரில் இந்த மாதிரி பண்ணுறது திருநெல்வேலி மோர் குழம்பு. கருவேப்பிலை குழம்புக்கு 2 கட்டி பெருங்காயத்துண்டை உடச்சிட்டு ட்ரை ரோஸ்ட்டாக வறுக்கிறதுக்கு வாண்டியில் சேர்த்துக்கிறேன். 3/4 டீஸ்பூன் மிளகு, 3/4 டீஸ்பூன் பச்சரிசி, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3 மிளகா வத்தல், 1 பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து வறுத்துட்டு சின்ன எலுமிச்சங்காய் அளவு புளி எடுத்துட்டுருக்கேன். இதையும் இது கூடவே சேர்த்து ஒரு பரட்டிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறினதாக அரைச்சிக்கலாம். கருவேப்பிலை வத்த குழம்புக்கு வறுத்தது சூடு ஆறியாச்சு. மிக்சியில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டால் இதுபோல் கரகரப்பான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து கல்சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டு இதில் கடுகு ஜீரகம் சேர்த்து தாளித்து
எண்ணெயிலே கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிற அந்த விழுதையும் இதுலேயே சேர்த்து மிக்ஸி அளந்து இதுலேயே அரை டம்ளர் தண்ணியும் சேர்த்து ஒரு ஸ்பூன் வெல்லமும் சேர்த்து நல்லா கலந்து இது மாதிரி ஜோராக கொதித்து வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கல் சட்டிங்கிறதுனால ஸ்டவ் ஆஃப் பண்ணி கூட ரொம்ப நேரம் கொதிச்சுட்டுருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இதுக்கு இன்னும் உப்பு சேர்க்கலை. இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். கொதிக்கும் போதே கூட சேர்த்துக்கலாம். அருமையான கருவேப்பிலை வத்த குழம்பு ரெடி. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எல்லா விதமான தேங்காய் போட்ட கறி கூட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். இது கூடவே ஒரு தயிர் பச்சடியும் வச்சுருந்தா கேட்கவே வேண்டாம். சுட்டப்பலாம் ஆகா ஓஹோ தான். இந்த வீடியோவில் இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.